நாளைக்கு ஒரு மனிதன் நரகத்துல கிடப்பான், இன்னொருத்தர் சொர்க்கத்துல கிடப்பான். ஆனா அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய நண்பன் பெரிய அளவிற்கு மகிழ்ச்சியோடு இருக்க மாட்டார், பெருசா மகிழ்ச்சி இருக்காது. படைத்தவனுக்கு தெரியும் அல்லவா படைப்பினுடைய என்ன ஓட்டங்கள், பெரிய சொர்க்கம், சொர்க்கத்தினுடைய இன்பம், சொர்க்கத்தினுடைய சுகங்கள். ஆனால் அவன் மனசுல ஏதோ ஒரு குறை. அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பான், ஏன் கொஞ்சம் சோகமா இருக்கிற, உனக்கு பொருத்தமா இல்லையா, திருப்தியா இல்லையா, உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா, உன்னுடைய சோகத்துக்கு காரணம் என்ன சொல்லுவான். உலகத்துல ஹசன் பசர் இந்த வசனத்துக்கு நடக்கும் குர்ஆனினுடைய வார்த்தை. நாளைக்கு அவன் மறுமையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்வு செய்யும். அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், உலகத்துல வாழும் எனக்கு ஒரு நண்பன் இருந்தா எப்பவுமே நான் என்ன செய்வேன், எல்லா இன்பங்களையும் துன்பங்களையும் அவங்க கூட தான் நாங்க பகிர்ந்து கொண்டோம். நல்ல நண்பனும் கூட தான். ஆனா ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டான் போல, இந்த சொர்க்கத்துல அவன் இல்ல, இப்ப அவனை காணல. வாழும் உலகத்தில் அற்பமான உலகத்தினுடைய இன்பத்தையே அவன் கூட சேர்ந்து ரசித்தவன் நான். ஆனா இந்த மறுமையில அவன் இல்லாம எந்த இன்பத்தை எனக்கு அனுபவிக்கிறதுக்கு பெருசா. அல்லாஹ் சொல்வான், சரி திரைய, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு ஒரு திரை தானே. அப்ப அந்த திரையை உயர்த்தும் பொழுது அங்க ஒருத்தன் என்ன செய்வான், கிடப்பான். இவன் எதிர்பார்க்கக்கூடிய நண்பாங்கிறான். நரகத்துல ஏதோ ஒரு பாவத்துல அல்லாஹ் அவனை நரகத்துல போட்டான். உடனே அல்லாஹ் கேட்பான், இந்த சொர்க்கவாசிட்ட உனக்கு என்ன செஞ்சா நீ திருப்தி அடைவேன்? உலகத்துல எந்த நண்பனோடு நான் இன்பங்களை ரசித்தேனோ அந்த நண்பை இப்ப சொர்க்கத்திலே எனக்கு. உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சொர்க்கத்திற்குரிய நண்பனுக்காக அந்த நரகத்துல இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்துல இருந்து அல்லாஹ் மீட்டெடுப்பான். அப்ப அவனை சுத்தி இருக்கக்கூடிய மத்த நரகவாசி தான் கேட்பாங்க, அவங்க வாப்பா அவங்களுக்கு சிபாரிசு செய்தாங்க, அவங்க வாப்பா செஞ்சா, உங்களினுடைய உறவுக்காரர்கள் எதுவும் இறை தூதர்களா உங்களுக்கு சிபாரிசு செய்தார்களா, அல்லது வேற நல்லடியார்களோடு உங்களுக்கு சிபாரிசு செய்தார்களா? அப்ப அந்த மனிதன் சொல்வாங்க, இப்ப யார் உனக்கு சிபாரிசு செய்தார் இந்த நரகத்துல இருந்து? நாங்களும் உங்க கூட தான் கிடக்குறோம், ஆனா உன்னைய மட்டும் அல்லாஹ் இப்ப விடுதலை தர போறானே. அப்ப அவன் சொல்வான், எனக்கு ஒரு இறை அச்சத்திற்குரிய ஒரு நண்பனை நான் உலகத்துல தேர்வு செய்தேன். நான் கொஞ்சம் ஏற்றதானமா இருந்தா கூட நான் தேர்வு செஞ்ச நண்பன் சரியானவன். அந்த நண்பன் எனக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்தார். அதனால் இப்பொழுது அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். அவனை மீட்டெடுத்து அந்த நல்ல நண்பனுக்காக இவனை சொர்க்கத்திற்குள்ளாக இணைத்து வைப்பான் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு அல்லாஹ் சுத்தாவு யௌமை மஹ்தூம் என்ற இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கும். ஆதலால் நண்பான உறவுகளை, சொர்க்கத்திற்குரிய நண்பர்களை, கணவன் மனைவியை தேர்வு செய்யறது எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்களோ அதே வார்த்தையை கவனத்தோடு தேர்வு செய்யுங்கள். சிரிப்பூட்டக்கூடிய அனைவரும், நம்மோடு இருக்கக்கூடிய அனைவரும் நம்முடைய உலகத்தினுடைய அற்ப இன்பங்களை செய்து கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும் நம்முடைய நண்பர்கள் அல்ல. நாம் வழி தவறும் பொழுது நம்முடைய இடுப்பை பிடித்துக் கொண்டு நீ என் நண்பன் என்பதாக சுட்டிக்காட்டி சொர்க்க